ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதாவது ஏஐ எந்த அளவுக்கு முக்கியமோ, எல்ஐ அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய முக்கியம். 2022 நிறைய பேர் எலக்ட்ரானிக்ஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிறத பத்தி கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் வீட்டில் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனா இந்த இவி அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் வெஹிக்கிளுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய பேட்டரி தான். அந்த பேட்டரி லித்தியம் அயன் இருந்தாதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமை தான் நம்ம எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. உலக அளவுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லித்தியம் அயன் அப்படிங்கிறத பல நாடுகளை நம்பி மட்டுமே நம்ம இருக்கோம். கடைசியா ராஜஸ்தான்ல ஒரு 1600 டன் லித்தியம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது கொமர்ஷியலா நமக்கு அதை மைன் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. சோ இப்போ ஜம்மு காஷ்மீர்ல மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா ஒரு 60 லட்சம் டன் அளவுக்கான லித்தியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் ஒரு G3 அப்படி இல்லைன்னா G4 ரிப்போர்ட் தான், கிரவுண்ட் 4 ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இது G1 ரிப்போர்ட்டா மாறும்போது இதனுடைய எக்ஸாக்ட் ரிசல்ட் என்ன, எவ்வளவு டன் லித்தியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரும். ஆனா அதுக்கு முன்னாடி இது உண்மையிலேயே இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம் அப்படி இல்லைன்னா புதையல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதனுடைய காரணம் என்ன? அரபுலக நாடுகள் பெட்ரோல் கிடைப்பதற்கு முன், பெட்ரோல் கிடைப்பதற்கு பின் அப்படின்னு சொல்லி இந்த ஆயிலை வச்சு ஒரு மார்க்கெட்டை டிஃபைன் பண்ணி எடுத்தாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு 10 இருந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு மார்க்கெட்டா லித்தியம் இருக்கும்போது இந்தியாவுக்கு இது எப்படி கை கொடுக்கும்? இதே மாதிரி இன்னும் பல நாடுகள்ல லித்தியம் அயன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்களே, அது என்ன? இப்படி பல விஷயங்களை தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? கிட்டத்தட்ட 200 கோடி இவி வெஹிக்கிள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 கோடி இவி வெஹிக்கிள் வேணும்னா லித்தியம் அயனுடைய மார்க்கெட் எந்த அளவுக்கு பூம் ஆகும், வளர்ச்சி அடையும் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 100 மடங்கு வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் தான் லித்தியம். ஆனா இந்த லித்தியம் அப்படிங்கிறது நார்மலா இந்த பிக் பேங் இல்லாட்டி பெருவெடிப்பு வந்த போதே பூமியில வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா கிடையாதான். கொஞ்சோண்டு லித்தியம் அயன் அப்படிங்கிறது மட்டும்தான் பூமியில பிக் பேங் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வு காரணமா டெபாசிட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு எல்லாமே நோவா எக்ஸ்ப்ளோஷன் வழியாகத்தான். நோவா எக்ஸ்ப்ளோஷன், நட்சத்திர வெடிப்பு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அந்த நேரத்துல நடந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் காரணமாகத்தான் பூமியில பெருவாரியான லித்தியம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இத பத்தியான ஸ்டடி நடத்துறதுக்கு நாசா டெடிகேட்டடா ஒரு ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணி இப்பவும் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வரலாற்றுல நிகழ்ந்த உண்மை. ஜான் ஆகஸ்ட் ஆவர்ட்சன் அப்படிங்கிறவர் தான் 1817 இந்த லித்தியம் அப்படிங்கிற எலமெண்ட கண்டுபிடிக்கிறார். பீரியாடிக் டேபிள் எடுத்து பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர் 3ல இருக்கக்கூடியது இந்த எல்ஐ அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியா, சிலி, சீனா போன்ற இடங்கள் இப்போதும் மிகப்பெரிய அளவுல லித்தியமினுடைய ஒரு ஹப்பா இருக்கு. இதுல சீனாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா லித்தியம் அப்படிங்கிறது சீனால எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு கேட்டா ஒரு உலக அளவுல இருக்கக்கூடிய லித்தியம் அப்படிங்கிறதுல ஒரு 7.5 இருந்து 8% இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சீனா வேறொரு ரோலை மெயினா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அது லித்தியம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது தான். லித்தியம் பொதுவா நமக்கு 2 வகையில கிடைக்கும். ஒன்னு, நார்மலா நம்ம இந்த கடல் உப்பு இருக்கு பாத்தீங்களா, கடல் உப்பை எப்படி உப்பா மாத்துவோம்? கடல் தண்ணீரை எடுத்து அதை வடிகட்டி மிகப்பெரிய அளவுல சூரிய வெளிச்சத்துல போட்டு வேப்பரைஸ் பண்ணப்பட்டு அதுல இருந்து உப்பு எடுப்போம். இதே மாதிரி லித்தியம் அப்படிங்கிறது உருவாக்கி எடுக்கப்படுது. ஆனா இன்னொன்னு அப்படிங்கிறது பாறைகள். லித்தியம் அப்படிங்கிறது மண்ணுல எல்லாம் நம்ம எப்படி இந்த தங்கம், வெள்ளி எல்லாம் எடுப்போமோ அதே மாதிரியான நிகழ்வுகளிலும் லித்தியம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த லித்தியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது இல்லாட்டி லித்தியம் ஓர்ல இருந்து லித்தியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஹெவி ப்ராசஸ். எலன் மஸ்க் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, லித்தியம் டெபாசிட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, அதை தோண்டி எடுப்பதும் ரொம்ப ஈஸி, ஆனா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் சொல்லல, அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தார். ஏதாவது ஒரு நிறுவனம் இந்த லித்தியம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கறத கான்சன்ட்ரேட் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு எல்லா நாடுகளுக்கும் உதவும்படியா சில விஷயங்களை செய்யுங்க, ஏன்னா அது ஒரு தலைவலியா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த இடத்துல ரொம்ப பெரிய அளவுல முன்னிலைமையில் இருப்பது சீனா தான். சீனாட்ட தான் லித்தியம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதுக்கான மெஷினரிஸா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க. இந்தியாவுக்கு இப்ப இந்த லித்தியம் டெபாசிட் எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல. சோ ஜம்மு காஷ்மீர் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா மாறிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இஸ்ரேலினுடைய அக்ரிகல்ச்சர் ஒரு பெரிய அளவு ரிசர்ச் எல்லாம் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
இப்போ அதே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல லித்தியம் ஓர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த லித்தியம் 50-60 லட்சம் டன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. சோ இந்த 60 லட்சம் டன்னை தோண்டி எடுப்பதற்கோ இல்லாட்டி இதுல இருந்து எந்த வகையில் கொமர்ஷியலா இந்த லித்தியம் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் ஆராய்ச்சியில தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது உடனே வந்த ரிப்போர்ட் கிடையாது. பல வருடங்களாக அங்க நிறைய ரிசர்ச் அப்படிங்கறத நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. குறிப்பா 2021 இருந்து 2022 அப்படின்னு சொல்லலாம். இதுல ரேசி ஜெர்சாண்டு, கேரிகோட், ராஹோகோட், டார்பி இப்படின்னு சொல்ற மினரல் பிளாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மினரல் பிளாக்ஸை பத்தி ரொம்ப நாளா நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம், ஸ்டடி பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஸ்டடியினுடைய ஒரு கட்டமாகத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இப்படி லித்தியம் அப்படிங்கிறது நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 60 லட்சம் டன் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இந்த ஜியோலஜிக்கல் சர்வே இதோட நிப்பாட்டல. கிட்டத்தட்ட 13 - 15 இடங்கள்ல இன்னும் மிக முக்கியமான எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு, இன்னும் 13 - 15 இடங்கள்ல இதே மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கு அப்படின்னும், அதுல தமிழ்நாட்டிலையும் சில பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இந்த ரிப்போர்ட் வெளியில வந்துருச்சு. லித்தியம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரானிக் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுமா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. இந்த லித்தியம் அப்படிங்கிறது ஹீட்டை ரொம்ப பெரிய அளவுல தாங்கக்கூடிய தன்மை உடையது. அதனால இது ரேடார் சிஸ்டத்துல நம்ம பயன்படுத்துறோம், நிறைய விமான சேவைகள்ல இல்லாட்டி ஆர்மில இதை நம்ம பயன்படுத்துறோம், பார்மசியூட்டிக்கல்ல பயன்படுத்துறோம். சில மெடிசின்ஸ் அப்படிங்கிறது இந்த லித்தியம் வழியா நம்மளால உருவாக்க முடியும். அதுவும் பைபோலார் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு தேவையான மெடிசின்ஸ். இது இல்லாம கிளாஸ், செராமிக் போன்றவை உருவாக்குறதுக்கும் இந்த லித்தியம் அப்படிங்கறதெல்லாம் பயன்படுது. சரிப்பா, இந்த லித்தியம் கண்டுபிடிச்சிட்டோம், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டு வந்துட்டாங்க இல்லாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவினுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா, இது ஒரு ஹியூஜ் டெபாசிட் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஒரு இடத்துல இருந்து நமக்கு லித்தியம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரொம்ப பெரிய அளவுல உலக அளவுல ஃபேமஸ் ஆகும். சொல்ல போனா அது ஒரு புதையலா மாறும். சவுதி அரேபியால இருந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வர எண்ணெய் கிணறுகள் கண்டுபிடிக்காதற்கு முன் வர அவங்க ஒரு பூவரான ஒரு நேஷன்ஸ் தான். ஆனா அதன் பிறகு அவங்களுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு, ரொம்ப அபரிவிதமா இருந்துச்சு பாத்தீங்களா. அதனாலயோ என்னவோ இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய சவாலாகவும் இருக்கும். ஏன் இந்தியாவுக்கு சவாலா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லைங்க. நிறைய என்ஜிஓக்கள் இல்லாட்டி நிறைய பேருடைய ஃபண்ட் அப்படிங்கறத இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் கட் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கு, ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கு. பாசிட்டிவ் சைடு என்னன்னா, நம்ம நாட்டுக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் இல்லாட்டி நம்ம நாட்டினுடைய சில முக்கியமான விஷயங்களை பிற நாடுகள் கெடுக்க நினைக்கும் போது அது என்ஜிஓக்கள் வழியாக சில நேரங்கள்ல நடக்கும். அது ஒரு 20 - 25% என்ஜிஓக்கள் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதே மாதிரி பல நாடுகளும் பல என்ஜிஓக்களை தடைப்படுத்தி இருக்காங்க. சோ அந்த என்ஜிஓக்கள் இனிமே நம்ம நாட்டுக்கு ஒரு பிரஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க லித்தியம் அப்படிங்கறதெல்லாம் இந்த இடத்துல இருந்து தோண்டி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன நடக்கும், மிகப்பெரிய அளவுல அங்க இயற்கை பேரிடர்கள் நடக்கும், பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரலாம். அத நம்முடைய சயின்டிஸ்டும் என்ன செய்யணும், ரொம்ப பெரிய அளவுல தரவா ஸ்டடி பண்ணணும். சோ அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம அதை எதிர்க்கவும் கூடாது, அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம ஆதரவும் தெரிவிக்க கூடாது. லித்தியம் அப்படிங்கிறது வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இனி வரக்கூடிய உலகத்துக்கு லித்தியம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருந்து கார், அடுத்ததா இருக்கக்கூடிய லேப்டாப்ஸ், இது எல்லாத்துலயுமே லித்தியம் அயன் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணிட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட லித்தியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லும் போது, இதே மாதிரியான லித்தியம் டெபாசிட் வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா, சொல்ல போனா இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு 60 லட்சம் டன் அளவுக்கான லித்தியம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இதே மாதிரி பொலிவியால 21 மில்லியன் டன், அதாவது கிட்டத்தட்ட 2,10,00,000 டன் அளவுக்கான லித்தியம் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ப்ரூவன் ரிசர்வ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா 17 மில்லியன் டன் அப்படிங்கிறது அர்ஜென்டினால ஒரு ப்ரூவன் ரிசர்வா வந்திருக்கு. 6.3 டன் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாலையும், 4.5 மில்லியன் டன் அப்படிங்கிறது சீனாவிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நான் முதல்ல சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு, ப்ரூவன் ரிசர்வ் அப்படிங்கிறது தான். சோ இந்த ப்ரூவன் ரிசர்வ் அப்படிங்கிறதும் இப்போ ஜம்மு காஷ்மீர்ல கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது ஒரு ப்ரூவன் ரிசர்வா அப்படின்னு பார்த்தா இல்ல. நான் சொன்ன மாதிரி G1 ரிப்போர்ட் வந்தாதான், அதாவது இதுக்கு அடுத்த கட்ட படிநிலைகள் இருக்கு, அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் கேதர் பண்ணி அதெல்லாம் நம்ம சயின்டிஸ்ட் வெளியில சொல்லுவாங்க, ஓகே இது ஒரு ப்ரூவன் ரிசர்வ் தான் அப்படின்னு. இந்த ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே நம்ம பூந்து விளையாடலாம் ராசா. இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நமக்கு தேவையான பலவிதமான லித்தியத்துக்கு பல நாடுகளை நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு. ராஜஸ்தான் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் லித்தியம் அப்படிங்கறத நம்ம எடுத்துட்டு இருக்கோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதே நேரத்துல அது நமக்கு போதாது. நம்ம நாடு உலகத்துல மிக முக்கியமான ஒரு நாடு. நம்ம நாட்டுக்கு தேவையான இந்த லித்தியம் அயன் நம்ம நாட்டுக்குள்ளேயே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஆனா இதோட இந்த ட்விஸ்ட் முடியலையே. ஜியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க.
நாங்க லித்தியத்தை மட்டும் கண்டுபிடிக்கல, ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அங்க இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இன்னும் பல எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதுல இருக்கு. அது எல்லாம் இப்போதைக்கு அந்தந்த ஸ்டேட்டுக்கு தேவையான ரிப்போர்ட்டா கொடுத்திருக்கோம். கூடுதலா இத பத்தி இன்னும் ஸ்டடி நடத்துவோம். கூடுதலா இந்தியாவுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ என்னென்ன எப்படி இந்த லித்தியம் அயனை பத்தி அடுத்ததா பிற நாடுகள் என்ன பேசுறாங்க, இது எல்லாத்தையுமே வேறொரு பதிவுல பார்க்கலாம். இந்த லித்தியம் அயன் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக அரசியல் இது வேற லெவல் ஆட்டமா இருக்கும். அத இன்னொரு காணொலியில தெளிவா புரியும்படி உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போதைக்கு லித்தியம் அயன் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கிடைச்சிருக்கு. அது ஏன் முக்கியம், எப்படி அதனுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும், இது எல்லாத்தையுமே தெளிவா பார்த்திருக்கோம். சோ இதே மாதிரி இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.